ஒரு சிறிய தவறுக்கு முழு உலகமே அழிந்தால் எப்படி இருக்கும்? இந்த பையன் செய்த ஒரு செயல் 1000 உயிர்களை ஆல்மோஸ்ட் அழித்தது. ஆனால் இதுதான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது. ஒரு அமைதியான கிராமத்து வீடு. அதற்கு பின்புறம் ஒரு சிறிய எறும்பு உலகமே இருந்தது. ஒவ்வொரு எறும்புக்கும் ஒவ்வொரு வேலை. அந்த எறும்பு புத்தில் உணவு சேகரித்து வைக்க ஒரு இடம், பிரச்சனை வந்தால் போய் பதுங்க ஒரு இடம், தப்பிக்க ஒரு இடம், இப்படி நிறைய சுரங்கங்களை எறும்புகள் உருவாக்கி வைத்திருந்தது. அந்த மொத்த எறும்பு புத்தை கட்டுப்படுத்தியது ஒரு ராணி எறும்பு. வெளியில் பூந்தோட்டத்தில் தினமும் பூ பறிக்க ஒரு பையன் வருவான். அவன் வந்து போனதற்கு பிறகு இந்த எறும்புகளெல்லாம் உணவு சேகரித்து தங்களுடைய புத்துக்குள் போய் ஒவ்வொரு உணவையும் பிரித்து ஒரு வருடத்திற்காக சேமித்து வைக்கும். புதிதாக போட்ட முட்டைகளிலிருந்து பொரித்த குஞ்சுகளுக்கும் உணவளித்துக் கொண்டிருக்கும். ராணி எறும்பு தினமும் எந்த வேலை எந்த பிரிவில் எறும்புகள் செய்ய வேண்டும் என்று ஆணையிடும். ஒரு நாள் அந்த பையன் அந்த எறும்பு புத்தை தட்டி பார்த்தான். அதுக்குள் சின்ன சின்ன எறும்புகள் இருக்கிறது என்று அவனுக்கு தெரிந்தது. செடிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த புத்துக்குள் தண்ணீர் ஊற்றினால் என்ன ஆகும் என்று நினைத்து கையில் வைத்திருந்த தண்ணீரை முழுவதுமாக புத்துக்குள் ஊற்றிவிட்டான். அவனுக்கு அது சாதாரண தண்ணீர்தான். ஆனால் அந்த புத்துக்குள் அது ஒரு பெரிய வெள்ளமாக மாறியது. எறும்புகளெல்லாம் உயிருக்கு பயந்து ஊடின. புத்து பாதியாக இடிந்து உடைந்தது. அவர்கள் சேகரித்து வைத்த உணவெல்லாம் தண்ணீரோடு அடித்துச் செல்லப்பட்டது. அவர்களுக்கு அது ஒரு பேரெறும்பு வெள்ளம் போல ஆயிற்று. எறும்புகள் உயிரை காப்பாற்ற அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு வழியாக வெள்ளம் தணிந்த பிறகு அவர்கள் தங்களுடைய இடத்தை பார்த்தார்கள். ஒரு உணவும் இல்லை. எறும்புகளின் மனம் உடைந்து போயிற்று. அவர்களின் நம்பிக்கை சிதைந்தது. சேமித்து வைத்த உணவெல்லாம் போயிற்று. இனிமே வெயில் காலத்துக்கு என்ன செய்வோம்? மழைக்காலத்துக்கு என்ன செய்வோம்? நம்ம குழந்தைகள் எப்படி சாப்பிடுவார்கள் என்று கவலையுடன் இருந்தனர். அப்போது ராணி எறும்பு அவர்களுக்கு ஆறுதல் கூறினாள். நம்முடைய உறவுதான் போயிருக்கிறது. நம்ம வீடுதான் இடிந்திருக்கிறது. ஆனால் நமக்கு இன்னும் உயிர் இருக்கிறது. நம்ம உடம்பில் இன்னும் சக்தி இருக்கிறது. நம்மால் மறுபடியும் இதையெல்லாம் சேகரிக்க முடியும் என்று ஊக்கமளித்தாள். எறும்புகள் மறுபடியும் தங்கள் புத்தை கட்ட ஆரம்பித்தன. உடைந்த சுரங்கங்களை சரி செய்தன. ஒரு உணவாக மறுபடியும் சேகரிக்க ஆரம்பித்தன. சேகரித்த உணவை மீண்டும் பாதுகாப்பாக வைத்தன. ஒரு நாள் வானம் இருண்டது. மழை பெய்யும் போல இருந்தது. ஆனால் அது மழை இல்லை. வானிலிருந்து ஒரு பெரிய பூச்சி இறங்கி வந்தது. அதுதான் எறும்புகளின் எதிரி, வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளிகள் வந்தவுடன் எறும்புகளின் வீட்டுக்குள் புகுந்து அவர்கள் வைத்திருந்த உணவுகளை திருடி சாப்பிட ஆரம்பித்தன. இதைக் கண்ட ராணி மிகவும் கோபமடைந்தாள். இப்போதான் நம்ம சாப்பாடு சேர்த்து வைத்தோம். அதற்குள் மறுபடியும் வந்து நாசம் செய்து போகிறீர்களே, நம்ம என்ன செய்யலாம் என்று கவலையடைந்தாள். நமக்கு ஒரு உதவி தேவை. நம்மள நாசம் செய்த அந்த சின்ன பையனை அவனுக்கே தெரியாமல் பயன்படுத்தலாம். அவனுக்கும் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கும் என்று யோசனை கூறினாள். அதற்கு பிறகு காட்டில் கிடைக்கும் அரிய ஆயுர்வேத மூலிகைகளைக் கொண்டு ஒரு அதிசய சக்தி வாய்ந்த பானத்தை தயாரித்தனர். அதில் தேவையான மூலிகைகளை சேர்த்து சுட வைத்து தயாரித்தனர். பின்னர் அதை எடுத்துக்கொண்டு அந்த பையன் வீட்டுக்குச் சென்றனர். அவன் எதுவும் தெரியாமல் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவனுக்கே தெரியாமல் அவன் வாயில் அந்த பானத்தை ஊற்றிவிட்டனர். அந்த சக்தி வாய்ந்த பானத்தை குடித்த பிறகு அவன் சுருங்க ஆரம்பிட்டான். அவன் எறும்புகளின் அளவுக்கு சுருங்கிவிட்டான். அவன் சுற்றியிருந்த உலகம் முழுவதும் வித்தியாசமாக தெரிந்தது. சிந்தப் புல் அவனுக்கு மரம் போல பெரிதாக தெரிந்தது. அந்த சமயத்தில் எறும்புகள் வந்து அவனை ஒரு இலை மீது படுக்க வைத்து தூக்கி ராணியின் முன்னால் கொண்டு சென்றன. புத்துக்குள் சென்றவுடன் ராணி சொன்னாள், நீ பயப்படாதே. நீதான் தண்ணீர் ஊற்றி எங்க வீட்டை கெடுத்தாய். இப்போது நீதான் அதை சரி செய்து தர வேண்டும். எங்களுக்கு சாப்பிட உணவு இல்லை. நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவன் சம்மதித்தான். அவன் எறும்புகளோடு சேர்ந்து புத்தை சரி செய்தான். அவன் எறும்புகளோடு சேர்ந்து புத்துக்குள் தூங்க ஆரம்பித்தான். எறும்புகள் சேகரித்த உணவை அவனுக்கும் கொடுத்தனர். அவன் அதை சாப்பிட ஆரம்பித்தான். தினமும் உணவு சேகரிப்பதே ஒரு வேலையாக வைத்து அவர்களோடு சேர்ந்து வேலை செய்தான். உணவை ராணிக்கு கொண்டு சென்று கொடுத்தான். ராணி அவரை பாராட்டினாள். அவன் எறும்புகளோடு விளையாகவும் ஆரம்பித்தான்.
சில நாட்களில் அவர்கள் நல்ல நண்பர்களாக மாறினர். ஒரு நாள் மீண்டும் வெட்டுக்கிளிகள் தாக்க வந்தன. இந்த முறை ராணி முன்னமே பார்த்து, எல்லாரும் போருக்கு தயாராகுங்கள், இந்த தடவை நாம் தோற்கக்கூடாது என்று அறிவித்தாள். எறும்புகளெல்லாம் தயாரானது. அந்த பையன் எறும்புகளோடு சேர்ந்து போருக்குச் சென்றான். எறும்புகள் சிறப்பான வில் ஆயுதங்களை தயாரித்து வைத்திருந்தன. அவன் ஈட்டி எடுத்துக்கொண்டு வெட்டுக்கிளிகளை தாக்கினான். ஒரு வெட்டுக்கிளியையும் விடாமல் தாக்கினர். ராணி தனது முதுகில் அவனை ஏற்றிக்கொண்டு போரில் உதவினாள். இறுதியில் வெட்டுக்கிளிகள் தோல்வியடைந்தன, மூடின. எறும்புகள் இந்த முறை ஜெயித்தன. போருக்கு பிறகு புத்துக்குள் வந்து கொண்டாடினர். நீ எங்களுக்கு செய்த உதவி போதும் என்று ராணி இன்னொரு சக்தி வாய்ந்த பானத்தை அவனுக்கு கொடுத்தாள். அதை குடிக்கும் முன் அவன் எல்லா எறும்புகளுக்கும் டாடா, பாய் பாய், போயிட்டு வரேன் என்று சொன்னான். அதை குடித்த பிறகு அவன் வளர ஆரம்பித்தான். அவன் பழைய உருவத்துக்கு திரும்பிவிட்டான். பின்னர் வீட்டுக்குச் சென்று நிறைய இனிப்புகளும் சாக்லேட்டுகளும் எடுத்துக்கொண்டு வந்து அந்த எறும்பு புத்து அருகில் வைத்தான். எறும்புகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு சென்றான். எறும்புகள் அந்த இனிப்புகளை எடுத்துக்கொண்டு சேமித்து வைத்து சந்தோஷமாக வாழ்ந்தன.